பிரைஸ் எல்லாம். நான் நிறைய பேர் இங்கே அருங்கொடையில் திட்டியிருக்கிறேன், நிறைய பேரை திட்டியிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க திட்டு வாங்கிட்டு என்னை மன்னிச்சிடுவாங்க. மன்னிச்சுட்டு வந்து என்னோட அவங்க சகஜமாக பேசுவாங்க. திட்டுன நான் தான் கவலைப்படுவேன். அவங்க பாருங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களும் என்னடா திட்டுற நீன்னு, பெரிய பேன் நினைப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அங்கிட்டு போய் 2 வெடியை கொளுத்தி போட்டு போகலாம். அப்படி போட்டிருந்தா என்ன செஞ்சுருக்காங்க? நான் மைனஸ் மார்க் வாங்கின மாதிரி அவங்களும் மைனஸ் மார்க் வாங்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் அவர்களிடத்திலே கோபமாய் பேசின பொழுது கூட அவர்கள் என்னிடத்தில் நன்மையாக இருக்கிற பிள்ளைகளாக, நல்லது பேசுகிற பிள்ளைகளாக அந்த கோபத்தையெல்லாம் மனசில் வைக்காமல் செயல்பட்டதுனால அவங்களுக்கு ப்ளஸ் மார்க் கிடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு ஃபாதரை நான் வந்து ரொம்ப திட்டேன், கொஞ்சம் தரக்குறைவாகவே பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் என்னை இன்றைக்கும் பார்த்து விஷ் பண்ணுறார். என்னுடைய சிறப்பான நாட்கள்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார். பாருங்கள், இதுதான் ஒரு கிறிஸ்துவினுடைய அடையாளமாக இருக்கிற தூய ஆவியால் வாழுகிற பிள்ளைகளின் அடையாளம். அதுதான். பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார், கேட்க செவியுடையவன் கேளுப்பா. திருச்சபைகளுக்கு, கத்தோலிக்க திருச்சபைன்னு மட்டும் சொல்லலை, எல்லா திருச்சபைகளுக்கும் ஆவியானவர் இதைத்தான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நான் நினைப்பது தான் சரி என்று நினைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் சற்று உங்கள் எண்ணத்தை மாற்றிவிட்டு இந்த பரிசுத்த ஆவியாருடைய பெருவிழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, பெருமையோடு வரீங்க, பெருமையோடு அமர்ந்து அட்டன் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே இறை செய்தியை கேட்டுட்டு வெளியில் போய் செயல்பாடு இருக்குது. செயல்பாடை நீங்கள் கொஞ்சமாவது செஞ்சு பார்க்கணும். போய் வீட்டில் போய் கணவனோட மனைவியோடு இருக்கிற சங்கடங்களை முடிச்சு கொள்ளணும். மாமியாரோட மருமகளோடு இருக்கிற சங்கடங்களை முடிச்சு கொள்ளணும். 10 வருஷமாக நான் பேசாமல் இருப்பேன், இன்னமும் நான் பேசாமல் இருப்பேன். நீங்கள் 10 நாள் வந்தால் பரிசுத்த ஆவி திருவிழாவுக்கு வந்தாலும் இல்லை, நீ 100 நாள் வந்தால் கூட மோட்சத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். வஞ்சனையும் வேதனையையும் ஒரு வஞ்சகத்தையும் மனசுகளை தாங்கி கொண்டு நான் அட்டன் பண்ணிட்டேன், ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு மோட்சத்தை கடவுள் திறந்து வச்சிருவாரு. நோ 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 நோ. ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறாரு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தி கூப்பாடு போடுறவங்களாம் மோட்சத்துக்கு வரமாட்டான். ஆள்பட்டு வந்து ஊர் ஊராக போய் பிரசங்கம் வச்சாலும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அது தகுதி அல்ல.